அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு மூலமா சேரும். மத்திய வங்கக்கடல் பகுதியிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒற்றியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 48 மணி நேரத்தில் இது மேலும் சற்று வலுவடைய கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கடந்த 12 மாவட்டங்களில் இன்று அதிகாலை 4 மணி வரை மழை பெய்யும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தென்காசி, தேனி மாவட்டங்களில் லேசான இடி முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வாயு மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற கூடுதல் தகவலை உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த நிலையில தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் இன்று இரவு 7 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தென்காசி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, திருநெல்வேலி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது.